வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஸ்பைசி அண்ட் சீஸியாக இருக்கிற இந்த பொட்டேட்டோ சீஸ் பிரெட் சாண்ட்விச் கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம், நைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 50% வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு பிடி புதினா சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு, மசாலாலாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமனை இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு சுவை இருக்குது, காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு எம்மியான ஒரு சூப்பரான ஒரு ஃபில்லிங் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சமாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் அது மேலே வச்சு அது மேலே சீஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட் மேலே சாஸை தடவிட்டு அந்த ஸ்டஃபிங் மேலே வச்சு பட்டர் சேர்த்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை டோஸ்ட் பண்ணுங்கள். இந்த டோஸ்ட்டு கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவோ லஞ்சாகவோ இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இதை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான டேஸ்ட் இருக்கிற இந்த டோஸ்ட்டு எப்படி இருந்ததுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எம்மியான பொட்டேட்டோ சீஸ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Thanks for watching. Bye.